தமிழ் உறவுகளுக்கு, என் உயிரோடு கலந்த என் தம்பிகளுக்கு, என் தந்தை தாய்மார்களுக்கு, நம்ம எதை பேசினாலும் சுருங்க பேசணும், விரிவாக பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுதேன். யார்? நானாகிய நானா கானா சீமான் சொல்கிறேன். கானா சீமான் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமான், கானா சீமான் ஒரு பயிலரங்கத்தை பேசியிருக்காரு, ஒரு அரங்கில் வச்சு பேசியிருக்காரு. இந்த பயிலரங்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பேசும்போது என்ன சொல்லுதாருன்னா, சுருக்கமாக பேசுங்கடா, எதுக்குடா அண்ணனை கொண்டு இப்படி அருன்னு அறுக்கிய, பிள்ளைக்கு பேரஞ்சு விட்டுங்க, அந்த பிள்ளைக்கு சடைய பின்னி வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு வந்தேன்னா நான் என்ன பேர் விடுவேன்? வெண்ணிலான்னு தான் பேர் விட முடியும். ஏடா அதுக்கு பிறகு அண்ணே போச்சண்ணே, அண்ணே போச்சண்ணே, இது பையண்ணே. அதை முதலே சொல்லியிருக்கலாமே கர்மத்தை. அண்ணன் சொன்னது கர்மத்தை முதலே சொல்லியிருக்கலாமா? இது ஒரு பெரிய கர்மம்னுட்டு அந்த ஆளை போட்டு இதில் என்னடா லாபம்? என்ன லாபம்? என்ன லாபம்? உன்னை பேசிக்கிட்டு சும்மா இவனுவ தான் எனக்கு கேடு. யாரு? இவனுவ தான் எனக்கு கேடு. வேற என்னென்ன? ஆனால் சானா சாவனா சீனா சீயனா சூனா சுவனாவில் பேர வை அப்படிங்குது. எனக்கு புதிர் போட்டி போடுதான். நான் என் மண்டே அதில் உரசணும். நான் அதிலே உரசிக்கிட்டு என்ன பேர் வைக்கலாம்? இதுவாடா எனக்கு வேலை? இதுவா வேலை? இதுவா என் தத்துவம்? நான் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. என்னுடைய பணியில் நீ இருந்துப்பார். நீ 24 மணி நேரம் வேண்டாம். காலையில் 5 மணியில் இருந்து சாயங்காலம் 5 மணி வரை இரு. செத்துருவ, நீ செத்துருவ. நான் நானா சீமா சொல்லேன்டா, நீ காலி, செத்தே போவ. அன்னை சீமாங்க முந்தானத்து பேசியிருக்காரு பயிலரங்கத்தில். அதைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் நமக்குமான வேறுபாடு ஒன்றுமில்லை. அண்ணன் சீமான பேசுறதுல வேறுபாடு ஒன்றுமில்லை. 2 மணி நேரம் பேசுவார். ஆனால் சுருக்க பேசு. மக்களுக்கு எதை சொல்ல வர அதை பேசு. நான் இவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நான் சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்படின்னா அப்படின்ட்டு கொட்டாய் விடுவான், தூக்கத்துக்கு வந்துடுவான். நீ என்ன பண்ணியிருப்ப? நம்ம என்னடா என்னெல்லாமோ பேச இவன் கொட்டாய் விடுதான், தூக்கம் விடுதான், அவன் 2 பேரும் காது கடிச்சிக்கிட்டு இருக்கானே, என்ன பேப்பையில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நீ சொல்ல அந்த கருத்து பொட்டலம் கட்டிடும். அப்படியே பொட்டலம் கட்டி மூட்டையாக உள்ளே சேர்ந்துக்கிடும். பேச முடியாது. உன்னால் பேச முடியாதுன்னு. நீ பேச கருத்தை பேச முடியாது. நீ இன்னைக்கு பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிரு. நாளை நீ பேசாத. ஏன் பேசுகிற? எதுக்கு பேசுகிற? நீ பேசின அந்த அரைச்சமாவே எதுக்கு அரைக்கண்ணே? நான் அரைப்பேன், அது தப்பு இல்லை. நான் பிரபாகரன் 2 சைனடு குப்பி ஏந்தி வைத்திருக்கிறார், 2 சைனடு குப்பி வைத்திருக்கார். தலைவனானவன் 2 வைத்திருந்தால் தானே தொண்டனானவன் 1 சைனடு குப்பியாவது போட்டிருப்பான். அப்படிங்கிறதுக்காக 2 சைனடு குப்பியை பிரபாகரன் அவர்கள் ஏந்தி வைத்திருக்கிறார்கள். நான் மேதகு பிரபாகரன் அவர்களை, அது சீமான் இல்லை, இது நான் பேசுகிறேன். மேதகு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளையும் ஒருபோதும் குறைத்தும் பேச மாட்டேன், குறைத்தும் மதிப்பிட மாட்டேன். அண்ணனுக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய இடத்திற்கு அண்ணன் நம்மை தள்ளுகிறார். என்னமோ இவர்தான் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கான தேவைகள் அத்தனையும் செய்து கொடுத்தவர் போல. டீசல் கடத்தினவன், ஆயுதம் கடத்தினவன் எத்தனை பேர் தீக்காவில் இருக்காண்டா? இவன் என்னைக்குடா இவன் அந்த காரியத்தை செஞ்சான்? இவன் அப்படி எதுவும் செஞ்சானா? இவனுடைய ஆள் எவனும் செஞ்சான்னு பொடா சட்டத்தில் தடா சட்டத்தில் இருந்தானா? வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் தடா சட்டத்தில் போய் இருந்தார். எதுக்கு தெரியுமா? காயம்பட்ட விடுதலை புலிகளுக்கு கண்ணிழந்து காதிழந்து, அன்னை இந்த காணொலியில் நிறைய பேசுறாரு. கண்ணிழந்தவன், காதிழந்தவன், கையிழந்தவன், உருப்பற்று உருக்குலைந்து நிற்கிறவனை பார்.
ஒதுங்குவதற்கு இடமின்றி அடைபட்டு கிடக்கிறவன், கொட்டடியில் அடைபட்டு கிடக்கிறவனை பார் அப்படிங்கிற. தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதுவான வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்திருக்கிறது. இதற்கு மேலும் செய்வதற்கு என்று எதுவும் வழிகள் இருந்தால் அதையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கும். ஆனால் நீ பேசுவதற்காக, மக்களை மடைமாற்றுவதற்காக நீனாக பேசிக்கொண்டிருக்கிறார். இது காணா நானா சீமானை அவராக பேசிக்கொண்டிருக்கிறார். உறுப்பு மாற்று பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சிறல்கள் இருக்கான், வெளிநாட்டில் போய் குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், அகதியாக இருக்கிறான், ஏதிலியாக போய் விட்டான். உண்மைதான். அந்த ஏதிலியாக இருக்கிற அந்த இவங்கெல்லாம் உனக்கு எதுக்கு நன்கொடை அனுப்புதான், உனக்கு எதுக்கு காசு போடுதான்னு உன்னால் ஈழத்தை அறுத்து கொடுக்க முடியுமா? உன் கட்சி சின்னத்தை காப்பாற்ற முடியாத பக்கத்தை நீ கட்சி சின்னத்தை காப்பாற்ற முடியல. தேர்தல் காலம் வந்த பிறகு ஒரு பிரதான விளம்பரம் தேடுவதற்காக இல்லை, பெரும் திரள் நிதி திரட்டுவதற்காக. பாரின் உறவுகளே, ஈழ உறவுகளே, என் உறவுகளே வாருங்கள், என்கிட்ட இருந்து கட்சி சின்னத்தை அன்னைகிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க, இந்த என்னை ஏவி என்னை முடக்க பார்க்கிறார்கள் இந்த பாழாய் போன திமுக அரசு, விடியா திமுக அரசு அப்படின்னு பேச பார்க்குற. என்ன இவங்க கையில் இல்லைப்பா, கட்சி சின்னமும் இவங்க கையில் இல்லைப்பா, இவங்க தேர்தல் ஆணையத்தை இவங்க கையிலே வச்சுருக்காங்க, ஒன்றிய அரசுடைய கையில் இருக்குது. நீ போடுத, நீ யார்? ராவுனுடைய கையாள், உளவுத்துறை ராவுனுடைய கையாள் நீ. இது திடமாக இந்த மனிதர்களிடத்தில், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நான் சொல்லுவேன், சொல்ல முடியும். அதைத்தான் நீ இன்றளவு செய்து கொண்டு இருக்கிறாய். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிரான மக்களை அணிதிரட்டும் முயற்சியை நீ செய்து கொண்டிருக்கிறாய். சீமான் செய்துக்கிட்டு இருக்கான். நல்ல முடிவோடு, நல்ல ஆழ்ந்த யோசனையோடு சிந்தித்து பாருங்கள். இதுவரை விடுதலை புலிகளுக்காக, ஈழத்து மக்களுக்காக களமாடியவர்கள், போராடியவர்கள், அவர்களுக்காக ஆதங்கப்பட்டவர்கள், துயரமடைந்தவர்கள், துக்கமடைந்தவர்கள், துன்பப்பட்டவர்கள், நிதி கொடுத்தவர்கள் அனைவரும் கூட திசை மாறிய பயணத்திற்கு தயார் செய்தவன் இந்த கானா சீமான். இந்த காணான்னு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானே, என்னன்னு பார்க்கலா? காதல் மிகு நாசமிகு சீமான். அதுக்குள்ளே தம்பி சொல்லுதான், காதல் மிகா காமமிகுவா, நல்ல விளக்கமாக சொல்லுப்பாங்க. காமமிகு நாசமிகு சீமானா அப்படின்னு விளக்கமாக சொல்லுங்க. அது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. நான் சொல்லுறது காதல் மிகு நாசமிகு சீமான். இன்று முதல் காதல் மிகு நாசமிகு கானா சீமான் அப்படின்னு தான் நான் சீமான் அழைப்பேன். நாசத்துக்கு என்றே கட்சி ஆரம்பித்தவன், தமிழ் குடிகளின் நாசத்திற்காகவே கட்சி ஆரம்பித்தவன் சீமான். குடிப்பெயர் எவனும் போட்டதில்லை பேருக்கு பின்னால. பெரியாருக்கு பின்னாடி, பெரியார் தன்னுடைய குடிப்பெயரை துறந்து அறிவித்ததற்கு பின்னாடி, குடிப்பெயரை தன் பெயருக்கு பின்னாடி போடுவதற்கு அசிங்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆமாம், அதை ஒரு அவமானமாக நினைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதை ஊக்குவித்து குடிபெயர் போடுவதுதான் பெருமை என்று பீட்டி திரிகிற பேதமை மிக்கவன் இந்த கானா சீமான். சீமான். இதில் என்ன மாறுபாடு இருக்கா? அதைத்தானே செய்தான். நீ சிந்திச்சு பாருங்க தம்பி. நீ கோவப்படு. உங்கள் அண்ணன் தான் சொல்லுதான். என்ன சொல்லுதான்? இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா, நீ ஏன் என் படத்தை போட்டோன்னு அவன் காணொலியை பார்க்காத அப்படிங்க. காணொலியை பார்க்காதங்க. அறிவு வளர்ந்துடக்கூடாதுங்க. உனக்கு அறிவு வளர்ந்துடக்கூடாது. அண்ணன் சொல்வதற்கு மாற்று கருத்து ஒரு இடத்தில் தயாராக இருக்கிறது. மாற்று கருத்தை நீ கண்டுகொள்ளாதே, கண்டுபிடித்து விடாதே. அப்படி கண்டுபிடித்து விட்டால் நான் வயிறு வளர்த்து வாழ்ந்து கொண்டு இருப்பது, இன்னொருவனுடைய இயக்கத்தில் திரைக்கதையில் நான் நடித்து கொண்டிருப்பது. இயல்பாக இப்போ சினிமாவில் நடிக்கிறது நான் சொல்லலை, அது அவன் பிழைப்புக்காக நடிக்கட்டும். அது வேறு, இது வேறு. இவன் அரசியல் பிழைப்புக்காக, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொன்னது. முன்னோர் எல்லாம் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள், பின்னோர் நாம் அதன் வழி செல்லவில்லை என்று சீமான் கையாட்டி காலாட்டி பேசுகிறான். முன்னோர் இதை அவ்வளோ இதையும் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறான். நாமளும்
பல புத்தகங்களை பார்த்து மனப்பாடம் பண்ணி பேசினோம்னா நல்லா அருமையாக தான் இருக்கும். அப்படிலாம் பேசி உனக்கான கற்றலை அவன் உருவாக்கி தர முடியாது. யதார்த்தத்தை பேச வேண்டும். யதார்த்தத்தில் என்ன இருக்கிறது, இதை நம்மால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறத இட்டு செல்கிறவன் தான். அதாவது ஊக்கப்படுத்து, உயரப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்து, வேண்டான்னு சொல்லலை. ஊக்கப்படுத்துவதற்கு நீ உதாசீனப்படுத்தாதே உன் தொண்டனை. உதாசீனப்படுத்த அவன்கிட்ட உண்மையை சொல்லணும்ல. உண்மைக்கு மாறான விடயங்களை நீ பேசி பேசி திரிகிறாய் என்றால் அது பொய் தானே. நீ எந்த விடயத்தில் உன்னுடைய தொண்டனாக இருந்தோம் பொடா சட்டத்திலேயோ தடா சட்டத்திலேயோ அரெஸ்ட் ஆகியிருக்கான் சொல்லு பார்ப்போம். இல்லை. வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் காயம்பட்ட புலிகளை காப்பாற்றி வைத்திருந்தார், அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தார், அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணினார். அப்படிங்கிறதுக்காகவே போலீஸ் வருகிறது, அவரை கைது செய்வதற்கு வருகிறது. ஜெயலலிதா பீரியடில் அப்போது காளிமுத்து தான் சபாநாயகர் என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் விளக்கு வேணா நீங்கள் தம்பிகள் யார் வேணா சொல்லலாம். அப்போ சபாநாயகராக இருந்தது காளிமுத்தா யாருன்னு கூட நீங்கள் நினைவுபடுத்தி பேசலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்போ அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. யார்? வைகோ தம்பி ரவிச்சந்திரனுக்கு போலீஸ் வருகிறது, விடுதலை புலிகள் இருந்தால் நீங்கள் மாயப்படுத்தி கொள்ளுங்கள். உடனடியாக 2 வேன்களில் விடுதலை புலிகள் மறைத்து வைக்கப்பட்டார்கள். எங்கே மறைத்து வைக்கப்பட்டார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் வைகோவினுடைய தம்பி ரவிச்சந்திரன் அந்த வீட்டில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தார். போலீஸ் வந்துச்சு, அவரை கைது பண்ணி கொண்டு போச்சு. அங்கே விடுதலை புலிகள் யாரையும் கைது பண்ணலை. அவர் கூட ஒரு விடுதலை புலியை கூட கைது பண்ண முடியலை, கைது பண்ணலை. பண்ணுவதற்கு ஏதுவாக அங்கே யாரையும் நிப்பாட்டி வைக்கவில்லை. அவர்களுக்கு மருத்துவம் நடந்ததா என்பதற்கான தடயங்களும் எதுவுமே கிடைக்காத அளவில் முன்னேற்பாடாக அத்தனையும் சீர் செய்துவிட்டு இவர் மட்டும் அவருடைய அந்த சொந்த வீட்டில், திருநெல்வேலியில் இருந்த அந்த சொந்த வீட்டில் இருந்தார். இது ஒரு பங்களா. ஆனால் அந்த வீடு தம்பிகளுக்கு எட்ட வேண்டும், தெரிய வேண்டும். ஏன்னா குறைஞ்ச வயசு பையங்களுக்கு அந்த மாதிரியான விவரங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் 2009 முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை. அப்போ அதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாது இல்லை. சீமான் வந்ததுக்கு பிறகுதான் விடுதலை புலிகள் எழுச்சி பெற்றார்கள். சீமான் வந்தது பிறகுதான் பிரபாகரனுடைய பெயரை இங்கு கொண்டு வந்தார்கள் நினைக்கிறீர்கள் இல்லை. பிரபாகரனை இங்கே தயார்படுத்தி ஆயுத பயிற்சி கொடுத்த அன்னை இந்திரா காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை. தீட்சிதத்துகளால் தான் தடமாறி போனார். தமிழ்நாட்டு அரசியலோடு, அதாவது இந்திய அரசியலோடு முரண்பட்டு போனது தீட்சித்து என்ற பாப்பானார். இந்திய அதிகாரியார், தூதரக அதிகாரியார். அதனால் நடந்த குழப்படி தான். அங்கே ஈழத்தை சிங்களவங்கிட்ட இதெல்லாம் பேசி தூண்டி விட்டு சில குழப்படிகளை உருவாக்கியதனால் தான் முரண்பட்டு நின்றார்கள் விடுதலை புலிகள். இந்தியாவோடு முரண்படக்கூடிய இடம் ஒரு அதிகாரி, பார்ப்பன அதிகாரிகள். அந்த பார்ப்பன கூட்டத்தை தான் இவன் மெச்சுகிறான் அண்ணன் சீமா. ரவிச்சந்திரன் கைதை பற்றி பேசினோம்ல, தடா சட்டத்தில் இருந்தார். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்று வைகோ 565 நாட்கள் பொடா சட்டத்தில் இருந்தார், வேலூர் சிறையில். அது தெரியுமா? இவர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். ரவிச்சந்திரன் அவர் வேலூர் சிறையில் இருந்தார். மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனே அம்மையார் ஜெயலலிதா தான், வேறு ஒன்றுமே செய்யலை. அவர் விமான நிலையத்தில் இறங்கையுமே கைது பண்ணி அழைச்சி கொண்டு சிறையில் போட்டாங்க. 565 நாள் இருந்தார். இதெல்லாம் தெரியுமா? விடுதலை புலிகளுக்காக பாடுபட்டவர்கள், விடுதலை புலிகள் இயக்கத்தை வளர்க்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும், தமிழீழம் பெற வேண்டும், பொது ஐநா மன்றத்திலே தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் ஏனைய துணை அமைப்புகளும் தான். அண்ணன் ஒரு நாளும் பேசலை. அண்ணனுடைய ஆள் போய் விடுதலை புலிகள் என்ன பண்ணாருன்னா, பால் ஹெய்மன் என்ன பண்ணார்? விடுதலை புலிகள் சிறார்களை எல்லாம் பெரியவங்களை முன்னிறுத்தி சண்டை செய்தார்கள். இதனால் இராணுவம் பின்வாங்க வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் இராணுவத்திற்கு பெருத்த சேதம் ஏற்படுத்தியது அப்படின்னு பால் ஹெய்மன் அறிக்கை கொடுத்தார. அது தெரியுமா?
உண்டா இல்லையான்னு உங்கள் அண்ணன்கிட்ட கேளு, இன்னொன்னுங்கிட்ட. அண்ணன் அதை பார்த்து தான் சைன் பண்ணி கொண்டு போடியா அறிக்கையை. காலத்தை நமக்கு அவனும் கொஞ்சம் நிதி தந்துட்டு போகிறான். யார்? ராஜபக்சே. நடந்துச்சுப்பா, நடந்த உண்மைகள், பொய் சொல்லலை. வரலாற்றை புரட்டிப்பாரு. 565 நாள் வைகோ வேலூர் சிறையில் இருந்தாரா இல்லையான்னு பாரு. பாராதுங்க. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அண்ணன் பேசி இந்த முன்னெடுத்து போகிறார்ல, அண்ணன் 2 குப்பி போட்டிருந்தாரு. அண்ணனுடன் யார்? பிரபாகரனுடன் 1000 யூதாஸ் இருந்தான். இயேசுவிடம் ஒரு யூதாஸ் இருந்தான். இயேசுவையும் ஒன்னே கம்பேர் பண்ணுதிய. நீ 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 காணானான்னு உன்னை சொல்லுறதுல எந்த தவறு இருக்கான்னு நீங்கள் தம்பிகள் யோசித்து பாருங்க. இயேசுவை நான் கடவுள் என்று சொல்லலை. அது கடவுள் என்று வணங்குபவர்களுக்கு அவர் கடவுள். சீமானே இயேசுவை மறுதளித்து இந்து மதத்தை தாவி கவி பிடித்து கொண்டான். எதற்காக? ஆதாய சூதாடி. நானா சீமான் ஒரு ஆதாய சூதாடி. இதை நல்ல வலுவாகவே உன் காதில் கேட்க முடியாது வச்சுக்கிட்டு நீ ஈயத்தை காய்ச்சி இதை 2 காதிலே வச்சுக்கிடாதுங்க, தம்பிகள் வச்சுக்கிடாதுங்க. ஆதாய சூதாடியாக இருப்பவன் தான் தன்னுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து மாறி பிறண்டு வேறு ஒரு மதத்தையோ இல்லை வேறு ஒரு கொள்கையோ தழுவி பேசுவான். அடிப்படை கொள்கையாக பெரியாரை பேசியவன், கம்யூனிசம் பேசியவன். அவன் இப்போ பெரியாருக்கு எதிராக ஒரு கருத்தியலை முன்வைக்கிறான், தமிழ் தேசியம். அது பெரியாரை துவேஷம் செய்தால்தான் இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியுங்கிற நிலைக்கு சீமான் ஆளாயிருக்கான். தம்பிகள் யோசிக்கணும். இவன் ஒருத்தன் கத்தலாம், ஏதோ ஒரு மூலையிலிருந்து கத்தான் நினைக்கக்கூடாது. மூலையில் இருந்து கத்தினாலும் முனை மலங்காத என்னுடைய சொற்கள், உண்மைகள் உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்று நான் நம்பி பேசுகிறேன். பதியும். அதை ஏற்கக்கூடாது என்பதற்காகத்தான், இப்படி நாங்கள் பேசுவதை ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சீமான் ஏன் படம் போட்டு வந்தான்னா அந்த காணொலியை ஏன் பார்க்க? ஒருத்தன் பார்க்க 10 பேருக்கு பரப்பு தான். அந்த 10 பேர் 100 பேருக்கு பரப்பு தான். 100 பேர் 1000 பேருக்கு பரப்பு தான். லட்சமாவது 10 லட்சமாவது அவன் கோடியில் பொருள்தான். ஏன் நான்லாம் ஒரு கோடியில் பொருளப்பா, தெருக்கோடியில் தான் பிறந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பைசா இன்றளவும் நான் வருமானம் ஈட்டவில்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. 20,000 வியூஸுக்கு மேலே போனால் தான் அந்த மாதிரியான வருமானம் எதுவும் இருந்தால் யூடியூப்பில் இருக்கலாம். அதற்கு கீழே இருப்பதா எனக்கு தெரியல. அப்படி யாரும் அப்படி ஆசைப்பட்டு நீங்கள் யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டு. அண்ணன் தான் சொன்னாங்கன்னா எல்லோரும் பேச்சாளராக வேண்டும். எல்லோரும் நீ வலைகள் ஆரம்பி, பேச உனக்கு என்ன வருதோ அதை பேசிவிடு. கருத்தாக்கம் இருந்தால் பேசுங்கிற அதே சீமான் தான் பேச என்ன வருதோ அதை பேசிவிடுங்க. சுருக்கமாக பேசு, சுளிர் என்று பேசு என்று சொல்கிற சீமான் தான் 2 மணி நேரம் பேசுகிறான். காமெடியாக, நகைச்சுவையாக, காய்களை அங்கே நகர்த்தி இங்கே நகர்த்தி தம்பிகளுக்கு எதை சொல்ல வேண்டும், எந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அண்ணன் பேசுவதை நினைத்தால் 1/2 மணி நேரத்தில் முடித்து விடலாம். 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் பேசி 1/2 மணி நேரத்தில் முடிச்சு விடலாம். எங்களை மாதிரியான ஆட்கள் அவனுடைய ஃபுல் வீடியோவும் பார்த்து, எடா இதெல்லாம் தேவையில்லையடா, ஏண்டா இதெல்லாம் பேசுகிற, காணானா சீமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அளவில் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கான். அத்தனை நீளமாக பேசுகிறான். சுருங்க பேச சொல்லுற ஒன்று தான். உனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டா இந்த முறை அடுத்தவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. அடுத்த முறை நீ தலைவனாக மாறு, பெருமை கொள், பெருமைப்படுத்திக்கொள், நீ பெருமை கொள். அண்ணன் தானே பேசுதான், காணானா சீமான் தானே பேசுதான்ல. அப்போ அதில் வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே. எல்லாரையும் பெருமைப்படுத்த நினைப்பது திராவிட இயக்கம். அதனால தான் மேடை போட்டான், துண்டு போட்டான். உனக்கு துண்டு போட்டான்னா என்னென்னா, அந்த நேரத்தில் இடுப்பில் துண்டு கட்டி இருந்தான்டா எல்லாரும். நம்மால் இடுப்பில் துண்டு கட்டி இருந்தான். இடுப்பில் கட்டின துண்டை எடுத்து தோளில் போட்டது திராவிட இயக்கம். மரியாதைக்குரியவன் நீயும், மரியாதைக்குரியவன் நானும், மரியாதைக்குரியவன் நாம் 2 பேரும் சக மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வை ஊட்டி வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். நீ துண்டு போடுறதையே வேண்டாம் அப்படின்னு மறுதளிச்சுக்கிட்டு நிதி இருந்தால் போடுறா துண்டு, இது ஒரு கலாச்சாரம்னுட்டு காலகாலம் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னுட்டு பேசியவன் அண்ணன். எல்லோரையும் சமப்படுத்துவதில் குடிப்பெருமை பேசி கேடு விளைவிக்கிறான். அதனால தான் காணானா காதல் மிகு நாசமிகு சீமான்.
சொல்கிறது புரியுதா இல்லை? இல்லை ஏன்டா இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கான், நீளமாக கத்திக்கிட்டு இருக்கான்னா, இயேசுவோடு ஒப்பிட்டு ஒரு யூதாஸ் இயேசுவுக்கு, 1000 யூதாஸ் யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணன் யார்? பிரபாரனுக்கு, மேதகு பிரபாரனுக்கு. யூதாஸை உருவாக்கியது யார்? இயேசு கதை நமக்கு வேண்டாம். அது ஒரு சாரார் நம்பிக்கை சார்ந்தது. அதில் நம்ம தலையிட வேண்டியது இல்லை, வேண்டாம், அது விட்டுருங்க. அவர்கள் நம்பிக்கை சார்ந்தது. அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆதாய சூதாடி என்பதனால் அவன் இப்போ நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டான். இப்போ விஜய்னு ஒருத்தன் வரான் நடிகன், அண்ணன் அவனை அடித்து விரட்டணும், கமலஹாசன் ரஜினிகாந்த் அடியில் விஜய் பறந்து ஓடணும் அப்படின்னு பேசியவன் காணானாச்சிம்மா. ஆனால் இப்போ விஜய் கூட கூட்டணி, என் தம்பி துணை முதல்வர். ஏடா அவன் 2 லட்சம் உறுப்பினரை 2 கோடி உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னு இப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கவன், பேசிக்கிட்டு தான் இருக்கான். அது 2 வருஷத்துக்கு பிறகு தான் ஜாப்பான் போல, அது வேற விஷயம். பேசிக்கிட்டு இருக்கவன் அவன் சீஃப் மினிஸ்டர் ஆகுவான்னு நினைப்பானா, இல்லை ஒன்றை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவான்னு நினைப்பானா? அது கூட உனக்கு புரியலையா? உங்கள் கட்சி சின்னத்தையும் ஒன்றை எல்லாம் காப்பாற்ற முடியலையே. அது வேறு தம்பி, அது வேறு இருக்கட்டும். இப்போ 1000 யூதாஸை உருவாக்கியது அண்ணன் பிரபாரன் தான்ப்பா. அதே மாதிரி எனக்கு தினம் 1000 யூதாஸ்கள். யார்? உன் கட்சியிலே எத்தனை லட்சம் பேர் இருப்பான்னு நினைக்க? உறுப்பினர்களா நீ இப்போ ஆன்லைன் மூலமாக உறுப்பினர் சேர்த்துருக்க, எத்தனை லட்சம் பேர் தான் இருக்கான்னு சொல்லு. தம்பிகள் கொஞ்சம் சொல்லணும், எண்ணி பார்க்கணும். நீளமாக வீடியோ போகுது, அடுத்த வீடியோவில் பேசுவோம்.